வணக்கம் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் எண்ட் டு எண்ட் ஃப்ளோ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ராஜெக்ட் பற்றி அதர் செஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம லைட்டாக சொல்லியிருப்போம். பட் ஆனால் இந்த செஷனில் நம்ம இன்டெப்த்தாக கொஞ்சம் பார்க்கலாம் என்ன நடக்கும். ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்டோட ஓவரால் என்டையர் ஆர்கிடெக்சர் இது வந்து ஒரு லோ லெவல் டிசைன் அண்டு இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்டில் நம்ம வந்து க்ளவுட் ரன் அண்டு ஒர்க் ஃப்ளோஸ் தான் வந்து நம்ம ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இப்போது வந்து நம்ம அதோட என்டையர் ஃப்ளோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் ப்ராசஸிங். ஸோ பேட்ச் ப்ராசஸிங்கிறதுனால நம்மளோட ப்ராஜெக்ட் கரெக்டாக நம்ம க்ளவுட் ஷெடியூலரில் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம். ஷெடியூல் பண்ணி let's say 11 PM டெய்லி 11 PMக்கு நம்ம க்ளவுட் ஷெடியூலரில் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். ஷெடியூல் பண்ணி வச்ச உடனே அந்த க்ளவுட் ஷெடியூலர் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபைல் வந்து எப்போ வேணாலும் நமக்கு வந்து நம்மளோட சோர்ஸ் பக்கெட்டில் வந்து நம்மளோட அப்ஸ்ட்ரீம் சிஸ்டம் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எனி டைம் மேபி அது வந்து ஈவினிங் வரலாம், ஆர் ஆஃப்டர்நூன் வரலாம், ஆர் மார்னிங் வரலாம், ஆர் நைட்டு நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிற டைமுக்கு முன்னாடி கூட வரலாம். ஓகேவா? ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீமோட ப்ராசஸிங் வைஸ். ஓகேவா? அப்ஸ்ட்ரீமோட எப்போ ப்ராசஸ் பண்ணுதோ அது மோஸ்ட்லி டைமிங் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து அதே மாதிரி டைம் சென்சிட்டிவான ப்ராசஸ் கிடையாது. டைம் சென்சிட்டிவான ப்ராசஸ் அப்படின்னா, எனக்கு வந்து சோர்ஸில் ஃபைல் லேண்ட் பண்ண உடனே ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டைம் சென்சிட்டிவ். நம்ம அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈவென்ட் பேஸ்டு ட்ரிகர் போவோம். இந்த இடத்துல வந்து நம்ம க்ளவுட் ஷெடியூலர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு க்ளவுட் ரன்னோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி ஃபைல் ப்ளேஸ் ஆன உடனே நம்ம வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜஸ்ட்டு இதுதான் வந்து கோரு. இதை தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு க்ளவுட் சர்வீஸ் ஏதாச்சும் வச்சு நம்ம அது மூலிமா ட்ரிகர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் ஈவெண்ட்டாக இருக்க வச்சு கரெக்டாக ஃபைல் ப்ளேஸ் ஆகும்போது நம்ம ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம யூஸ் கேஸ். இந்த ப்ராஜெக்ட் எப்படி அப்படின்னா, டைம் சென்சிட்டிவ்ங்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நம்ம வந்து எவ்ரிடே நைட்டு 11 PM ப்ராசஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து க்ளவுட் ஷெடியூலர் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபைல் வந்து அந்த டேக்கு வந்து ப்ளேஸ் ஆகிரும். நம்ம க்ளவுட் ஷெடியூலர் வந்து கரெக்டாக 11 PMக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஏன் 11 PM சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு வந்து நான் வந்து ஜஸ்ட்டு சொல்லிடுவேன் க்ளவுட் ஷெடியூலர் வச்சு நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு. 11 PMனு ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூலையோ இல்லை நான் ஃப்யூச்சர்லேயோ வந்து கேட்கும்போது நீங்கள் அந்த டைம் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஒரு டைமை சொல்கிறதுக்கு பதில் ஜஸ்ட் 11 PMனு சொல்லிடுங்க. ஓகேவா? 11 PMக்கு வந்து நாங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டைம் வந்து அதுவும் நம்ம டைம் சென்சிட்டிவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அது போக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சொல்லணுங்கிறத நான் எண்ட் ஆஃப் த செஷனில் சொல்கிறேன். ஸோ க்ளவுட் ஷெடியூலர் வந்து கரெக்டாக 11 PMக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஓகேவா? ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆனோன்னா ஒர்க் ஃப்ளோக்குள்ளே நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப்ஸ் வச்சுருப்போம். நம்மளோட யூஸ் கேஸில் வந்து நம்ம வந்து 4 ஜாப் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லேண்டிங் ஜாப் என்ன பண்ணோம் அப்படின்னா, சோர்ஸ் பக்கெட்டில் இருந்து நம்ம வந்து லேண்டிங் பக்கெட்டில் வந்து ஃபைலை வந்து மூவ் பண்ணணும் வித் பேசிக் வேலிடேஷன்ஸ். இந்த வேலிடேஷன் இது எல்லாமே வந்து நம்ம அந்த ரெக்யர்மெண்ட் ஃபைல்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப லோ லெவல் க்ளவுட் ரன் ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லேண்டிங் ஜாப் எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே நம்ம வந்து அடுத்த ஜாப் ரா க்ளவுட் ரன் ஜாப் போவோம். ரா க்ளவுட் ரன் ஜாப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லேண்டிங்லேருந்து பிக்வரி ரா டேபிளில் வந்து லோட் பண்ணணும். லைக்வைஸ் இது வந்து எல்லாமே வந்து சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்த 2 ஜாப் எப்படின்னா, ரா டு கியூரேட்டட் டு டார்கெட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்டையர் ஃப்ளோ. இந்த டாட் லைன்ஸ் வந்து இது வந்து ஒரு டேட்டா ஃப்ளோ அதாவது டேட்டா வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து இந்த சைஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து இது வந்து இந்த 2 இது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட். இது ஏன் வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த செஷன்லேருந்து நம்ம எப்போ நம்ம லோக்கல் பைத்தான் எக்ஸிக்யூஷன் போனோமோ அப்போலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் பார்க்குறதுனால இது சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ அதெல்லாம் சொல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும்.
என்ன இது ப்ராஜெக்ட் இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, ரியல் டைமில் இதுதான் யூஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆமாம் இதுதான் வந்து நாங்கள் என்னோடய ப்ராஜெக்டில் நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணது இதுதான். இதுவே வந்து மோர் தென் எனஃப். இதை பற்றி வந்து எல்லா ETL பைப்லைனுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜிசிபியில் பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த ETL பைப்லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து 4 ஜாப் தான் யூஸ் பண்ணுறோம். டக்குன்னு எனக்கு வந்து இந்த டார்கெட்லேருந்து இன்னொரு இதுக்கு மூவ் ஆகணும். நம்ம எப்படி இங்கே சோர்ஸ்லேருந்து லேண்டிங் போகிறோமோ அது மாதிரி எனக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஜாப் 5ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இவ்வளோ தான். இது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஸ்டெப் வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் வந்து பிளக் அண்ட் ப்ளே ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர் டிசைன் வந்து மாறாது. வி ஆர் யூஸிங் ஒர்க் ஃப்ளோஸ் ஃபார் ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் வி ஆர் யூஸிங் க்ளவுட் அண்ட் ஜாப் ஃபார் ஈச் டாஸ்க். ஓகேவா? ஸோ இது வந்து எப்பயுமே மாறாது. நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து இந்த டார்கெட் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இந்த டார்கெட்டை வந்து இந்த ஒர்க் ஃப்ளோஸில் அந்த ஒரு ஸ்டெப்லேருந்து நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அந்த டார்கெட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ லைக்வைஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து நான் பிளக் அண்ட் ப்ளே ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ரெஸ்யூமில் போட்டிருப்பேன். ஸோ இதே நீங்கள் சொல்லணும், வாட் இஸ் பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னா we are using cloud run job, so with the workflow, so in case if anything needed or if we need to customize to any step, then we can add or remove any other services or cloud run job அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்டையர் ஃப்ளோ. அப்புறம் இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? நீங்கள் உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 வருஷம், நான் ஜிசிபியில் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து ஜிசிபியில் வந்து ஒரு 4 வருஷம் போட போகிறேன், இல்லை நான் வந்து ஜிசிபியில் வந்து ஒரு 5 வருஷம் போட போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு கேஸில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னா, அது போக உங்களோட ஓவரால் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போது 8க்கு மேலே இருக்குது, 9க்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நான் வந்து ஒரு 5 years ஜிசிபியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். ஓகேவா? ஸோ 5 yearsஸை நீங்கள் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா, 1 second. இப்போது 5 years நீங்கள் வந்து எப்படி இப்போது நீங்கள் வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9 years அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 years ஜிசிபியில் போகலாம். ஓகேவா? 4 years வந்து 4 + 5 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5 years வந்து ஜிசிபி. அந்த 4 yearsல வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆக்சுவல் 9ல் நீங்கள் 5 வருஷம் ஜென்ரலாக ஜிசிபி போகிறீங்கன்னா அதுக்கு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நான் வேறு உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எதையாச்சும் காமிச்சிக்கலாம், இனிஷியலாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 5 வருஷம் நம்ம போகிறோம். 5 வருஷத்துக்கு இதே ETL பைப்லைன் தானா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இனிஷியலாக நான் வந்து பிக்கோரியில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக அந்த 5ல் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 years வந்து நான் வந்து பிக்கோரியில் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்லி பிக்கோரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஓகேவா? பிக்கோரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ளஸ் அது போக நான் அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் ஸ்டார்டட் யூஸிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டட் யூஸிங் அண்டு 3 yearsஸாக இன்டெப்த்தாக இதில் தான் இருக்கும். 3 yearsஸாக ETL டெவலப்மெண்ட். ஓகேவா? ETL டெவலப்மெண்ட் இது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் பொறுத்தளவுக்கு தான். நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, என்னோட இப்போ ரீசன்ட் ஜாப் சுவிட்ச்லேயும் சரி, நான் வந்து 6 வருஷமாக நான் வந்து ஜிசிபியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். 6 வருஷத்தில் நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, இனிஷியலாக 2 yearsஸாக வந்து நான் வந்து பிக்கோரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்தேன். பிக்கோரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஆரக்கிள் டு பிக்கோரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்தேன். அதாவது ஆரக்கிள் ஸ்கிரிப்டை, லெகசி ஆரக்கிள் ஸ்கிரிப்டை பிக்கோரிக்கு வந்து மைக்ரேட் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து ஸ்கேலான்னு ஒன்று இருக்கும், ஹைவுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து நான் எடுத்து பிக்கோரிக்கு வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் பிக்கோரியில் வந்து SQL எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 2 years, இது வந்து 2 yearsக்கு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 4+ yearsஸாக நான் வந்து பியூர் அந்த ETL டெவலப்மெண்ட் டேட்டா இன்ஜினியரிங் சைடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பட் ஆனால் என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிபிலேயே 6 வருஷம். ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து பிக்கோரி, அடுத்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து பியூர் அந்த ETL டெவலப்மெண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி சொன்னேன். ஓகேவா? இது வந்து நீங்களும் இந்த மாதிரி தான் உங்களோட கரியரை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் நீங்கள் இதை தான் சொல்லணும். ஸோ 4+ years. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 4+ years 4+ yearsஸாக அந்த சிங்கிள் ஒரு ETL பைப்லைன் தான் டெவலப் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா,
இதுதான் வந்து எங்களோட கோர் டிசைன். ஓகேவா, இதுதான் வந்து கோர் டிசைன். இதுதான் எங்களோட கோர் டிசைன். ஸோ இதை பேஸாக வச்சு வி ஆர் ஹேவிங் ஏ மல்டிபிள் ETL பைப்லைன்ஸ். ஓகேவா, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஒரு 8-9 பைப்லைன் க்ரியேட் பண்ணியிருப்போம், 9 ETL பைப்லைன் க்ரியேட் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டு 6 monthஸில். ETL பைப்லைன் லாஸ்ட்டு 6 monthஸில். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஏன்னா இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்த உடனே, நம்ம ரெக்யர்மெண்ட் ஃபைல்ஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு கோட் அடிக்கணும், இதுதான் பண்ணணும். ஓகேவா, நாங்கள் லாஸ்ட்டு 6 months இது பண்ணியிருக்கோம். இதே இது ஓகே, இதை மட்டும் சொல்லுங்கள், நான் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஓகே, 9 ETL பைப்லைன் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ETL இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து க்ளவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த Gen 1 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் லிமிட்டேஷன் இருந்ததுனால நாங்கள் வந்து ஓவர் த டைம் இந்த டிசைன் காட் எவால்வ்டு. கரண்ட் ஸ்டேட் வந்து இது, ஃபியூச்சர் ஸ்டேட் வந்து இது வேறு மாதிரி போகலாம். இந்த இடத்துல வந்து க்ளவுட் ரன் ஜாப் பதில் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒர்க் ஃப்ளோஸ் பதில் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். நடுவில் வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டிசைன் வரலாம் ஆஸ் பர் இது. ஓகேவா, இந்த 9 ETL பைப்லைனுமே இதே சேம் டிசைனில் தான் இருந்ததா அப்படின்னா கோர் டிசைன் வந்து சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ETL பைப்லைன், அதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து வேரி ஆகலாம். எனக்கு வந்து இந்த டைம் ஸ்பெசிஃபிக்காக வேணும், டைம் சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல க்ளவுட் ஷெட்யூல் ஊற்றி போய்ட்டு ஈவெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாப் யூஸ் பண்ணலை. பட் ஆனால் ஒரு சில இதில் காம்ப்ளெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வரும்போது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜாப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது மல்டிபிள் ETL பைப்லைன்ஸ், பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் பைப்லைன்ஸ் ஆர் வெரி மினிமல் ஆஸ் இன் டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து வெரி மினிமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 ETL பைப்லைனுக்குனாலும் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு வந்து இந்த பைப்லைனில் வந்து இந்த டேட்டாவை நாங்கள் மைக்ரேட் பண்ணுறோம். ஏன்னா சம் ஆஃப் யூ ஃப்ரம் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஆர் ஏதாச்சும் ப்ராடக்ட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை IoT இந்த மாதிரி இதில் வந்திருக்கலாம், இல்லை சம் ஆஃப் யூ ஃப்ரம் ரீட்டைல் இந்த மாதிரி இதுலேருந்து வந்திருக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் ஜஸ்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே இருங்க. நீங்கள் வந்து ரேண்டமாக அந்த டைமில் நீங்கள் இன்டர்வியூவில் உட்காந்துட்டு வந்து அந்த டைம் ஐயோ என்ன டேட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களோட ரியல் டைமில் நீங்கள் நோட்ஸ் மாதிரி போட்டுட்டு 3 ETL பைப்லைன் அதுக்கான டேட்டா. ஓகேவா, வாட் டேட்டா இஸ் கெட்டிங் மைக்ரேட்டட், அட்லீஸ்ட் 3. ஜஸ்ட்டு சிம்பிளாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காம்ப்ளெக்ஸாலாம் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வந்து ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தோம் தெரியுமா, அது ஒரு ETL பைப்லைன். அந்த மாதிரி உங்களோட இதில் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது தான் அதே மாதிரி. எனக்கு அவ்வளோ டேட்டாலாம் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு மார்க்அப் டேட்டா மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது உங்கள் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறது தான். இதில் வந்து தெளிவாக இருங்க. அது போக நீங்கள் வந்து இப்போ 9 years இருக்கீங்க அப்படின்னா 9 உங்களோட வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது உங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து ETL டெவலப்மெண்ட். ஓகேவா, நீங்கள் ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் வந்து ETLும் டேட்டா இன்ஜினியராக நீங்கள் ETLும் டெவலப் பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கோட் ரிவ்யூ பார்ப்பீங்க. கோட் ரிவ்யூ ஃபார் ஜூனியர் டெவலப்பர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி ஹேண்ட்லிங் 4 peoples. ஓகேவா, 4 or 5 people. அதாவது நீங்கள் டிஎல்லாகவே இல்லை, உங்கள் கரண்ட் ரோலில் நீங்கள் டிஎல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சீனியர் இன்ஜினியர் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து இதை சொல்லணும். ஆஸ் அ சீனியர் இன்ஜினியர் ஐ ஹாவ் டு ரிவ்யூ த கோட் ரிவ்யூனா என்ன, அந்த பைத்தான் கோடை நீங்கள் டெவலப் பண்ண நான் பார்க்குறேன்ல அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் நான் வந்து 6 yearsல வந்து நானே பண்ணேன். லாஸ்ட் ஒரு 2.5 yearsஸாக நானே வந்து கோட் ரிவ்யூ எல்லாமே பண்ணேன். ஸோ 6+K போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து சான்சஸ் ஆஃப் கிளியரிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, டெக்னிக்கல் நாலேஜும் இருக்குது,
மேனேஜ்மெண்ட் நாலேஜும் இருக்குது. ஸோ ஹி மைட் பி த ரைட் ஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாய்ப்பு ரொம்ப நிறையாவே இருக்குது. ஓகேவா? ஸோ ஹேண்ட்லிங் 4 or 5 people. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஹேண்ட்லிங் இதில் வந்து இன்னொரு சப்பு இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் டீமில் வந்து இஃப் anyone needs any clarification on requirement you are responsible for clearing their clarification. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட் வந்து நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். clearing doubts by setting calls with business or product team. ஏன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் டீமில் இல்லைன்னா ப்ராடக்ட் டீமில் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் சீனியர் டெவலப்பரு. உங்களுக்கு வந்து நீங்களும் ETL பைப்லைன் டெவலப் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா நீங்கள் டேரெக்டாக பிஸ்னஸ் டீமில் இல்லை ப்ராடக்ட் ஓனர் டீம்கிட்ட நீங்கள் போய் டேரெக்டாக கேட்டுக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுட்டு அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் தான் வந்து கால் ஷெட்யூல் பண்ணணும். இப்போது எனக்கு டவுட்டு, நீங்கள் தான் லீடு அப்படின்னா, ஐ மீன் சீனியர் ஆர் என்னை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து எனக்கு இதில் டவுட் இருக்குது, இதுக்கு எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் வந்து பிஸ்னஸ் டீமு நீங்கள் 3 பேரும் போய் காலில் உட்காந்து இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெரைவ் பண்ணி ஓகே உனக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இது உங்கள் ரியல் டைமில் இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்டு உங்கள் லீட்டை செட் பண்ணுறீங்க, லீடாக ஒரு மேனேஜர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அவங்க ஷெட்யூல் பண்ணி பண்ணுவாங்களா, அதே வேலையை நீங்கள் பண்ண தான் இன்டர்வியூவில் சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இன்டர்வியூஸில் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிஸ் எல்லாமே. முக்கியமாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அது போக இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் வந்து இப்போ வந்து நம்ம சில டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. சரி, ஓகே, நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் டெட்லைன் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஓகேவா? ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நாளைக்கு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஒரு டெவலப்பர் வந்து ETL பைப்லைன் முடிக்கிறாரு. பட் ஆனால் அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அது வந்து போய் ஃபெயில் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி அந்த டெவலப்பரை ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கொஷின் என்கிட்ட கேட்டாங்க இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற கம்பெனியில். அதுவும் நீங்கள் முக்கியமாக இந்த ஃபாரினர்ஸ் கிட்டலாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கம்பல்சரி வரும். கம்பல்சரி கண்டிப்பாக வரும். வாட் எவர் கண்ட்ரி. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். நீங்கள் வந்து எப்படி உங்களோட ஃபெல்லோ டெவலப்பர்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவீங்க இன்கேஸ் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் ஒரு டீம் மீட்டிங்கில் இந்த மாதிரி அவர் இஷ்யூ பண்ணிட்டாரு, அதை நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவீங்க, ஐ மீன் அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ட கொஷின் வந்து இந்த மாதிரி நாளைக்கு ப்ரொடக்ஷன் போகுது, பட் இந்த மாதிரி ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த டெவலப்பர் தான் ரீசன் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், நான் அதை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வேலையோ அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கால் செட் பண்ணி வார் ரூம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டே ஃபுல்லாக, அதாவது அந்த இஷ்யூவை ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இஷ்யூ ஃபிக்ஸ் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த டெவலப்பர் ஆல்ரெடி இஷ்யூ மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஐ வில் இன்வெஸ்டிகேட். இஃப் ஆல்சோ அந்த இஷ்யூவோட வீரியம், அதாவது அந்த இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப எஸ்கலேட் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ரொம்ப இதெல்லாம் எடுக்க மாட்டேன். இது டெவலப்பர் இஷ்யூவா ஆர் லாஜிக்கல் இஷ்யூவான்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிவிட்டு, டெவலப்பர் இஷ்யூ 2 இஷ்யூவாக இருக்கும். ஓகேவா? நமக்கு ரெக்யர்மெண்ட்டே தப்பாக இருந்தது அப்படின்னா டெவலப்பர் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்கேஸ் டெவலப்பரே தப்பாக டெவலப் பண்ணிட்டேன், கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னா நம்ம வந்து வார்னிங் மாதிரி கொடுக்கலாம். பிகாஸ் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் அதுவே ரிப்பீட்டடாக இருந்தால் தான் அது நமக்கு பிரச்சனை. தென் தட் வில் கோ இன் டு ஃபர்தர் மோர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்டில் வந்து இஷ்யூஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்.
இதெல்லாம் சுச்சுவேஷன் கொஸ்டின். உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ இல்லை ChatGPT கிட்ட கேட்டு இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பெஸ்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது கொடுக்குற ஆன்சரை கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஷின்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலை. டக்குன்னு எனக்கு வந்து இந்த ஒரு கொஷின் கேட்டாங்க. அது போக வந்து ப்ரொடக்ஷன் இஷ்யூ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ப்ரொடக்ஷனில் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போது நம்மளோட இதில் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து க்யூரேட்டர் லேயரில் ஜாப் 3 வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு விஷயம், டேட்டா இஷ்யூவாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கம்பல்சரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஹவு டு ஹேண்டில் அ ப்ரொடக்ஷன் இஷ்யூ. ஃபஸ்ட்டு இந்த டெவலப்பர் இதில் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் இஷ்யூ. ஓகேவா. இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹவு டு ஹேண்டில் ப்ரொடக்ஷன் இஷ்யூ. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் காஸ் அனாலிசிஸ். ஓகேவா. ரூட் காஸ் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா எதனால் இஷ்யூ, அதாவது ரிவர்ஸில் பார்ப்போம். அந்த லாக்ஸில் போய் செக் பண்ணுறது, என்ன எரர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லாகில் போய் செக் பண்ணுறது, லாகில் டீட்டெயில் இல்லைனா டேபிள் லெவலில் போய் பார்க்குறது, டேட்டா லெவலில் போய் பார்க்குறது. ஓகேவா. ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். பட் ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்மளோட டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு வந்து டேட்டா வேணும். கரெக்டாக. நம்மளோட பைப்லைன் ஃபெயில் ஆயிடுச்சு, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து டேட்டா வேணும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் எ சிம்பிள் மிஸ்டேக் உடனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிடலாம். இஃப் டைம் ரொம்ப ஆகுது, இஷ்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ரொம்ப ஆகுது, அதே மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் ரொம்ப ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓகே இஃப் இட் இஸ் எ இஷ்யூ இஸ் taking much time to analysis or it is going to the direction it will take a more time to fix it, then what we have to do is first we will take, because நம்ம கிட்ட வந்து சோர்ஸில் வந்து ஃபைல் இருக்குது. ஓகேவா. சோர்ஸ் பக்கெட்டில் வந்து டேட்டா இருக்குது, ரா டேட்டா இருக்குது. நம்ம டக்குனு அந்த ரா டேட்டாவை நம்ம மேனுவலாக ப்ராசஸ் பண்ணிடுவோம். மேனுவலாக நம்ம பிக்வரியில் போய்ட்டு அந்த ரா டேட்டா வந்து லோட் பண்ணி மேனுவலாக இந்த எதுவுமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு அந்த லோட் ஸ்கிரிப்ட் போட்டு பிக்வரியில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி பிக்வரி ஸ்கிரிப்டை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதை இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை கொடுத்துருவோம். ஓகேவா. ஏன்னா நம்மளோட இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நம்மளோட டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சில ப்ரெஷர்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில SLAs இருக்கும். ஓகேவா. அந்த டைமில் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி ஆகணும், ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபைலை ப்ராசஸ் பண்ணி டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டம் அந்த இஷ்யூவை நாங்கள் முடிச்சிருவோம். இன்கேஸ் லேட்டாக போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆன்சர். ஓகேவா. நம்மக்கிட்ட இஷ்யூ வந்துருச்சு, நம்ம இஷ்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம் ஆகும் அப்படின்னா நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற டீமை ஃபஸ்ட்டு வந்து அந்த டிபெண்டன்சியை வந்து கட் பண்ணி விடணும். டிபெண்டன்சியை கட் பண்ணி விடணும்னா நம்மக்கிட்ட சோர்ஸ் டேட்டா இருக்குது, சோர்ஸ் டேட்டாவை போய் ப்ராசஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. ஓகேவா. இது ஒன்று. பட் ஃபைலே ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் சிஸ்டத்தை கை காமிச்சுட்ருவோம். எங்களுக்கு ஃபைலில் தாங்க இஷ்யூ, ஃபைலில் வந்து இந்த டேட்டா வந்து நாங்கள் வந்து மேட்டரி செக் வச்சுருக்கோம், பட் ஆனால் அதில் நல்ஸ் வந்துருக்கு, அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதை வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக. ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது. இதே நம்மளோட சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். பட் இது டேட்டா லெவல் இஷ்யூ, எங்கள் சிஸ்டம் கரெக்டாக தான் ரன் ஆகுது, ஒரு வேலிடேஷன் இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஓனர் உள்ளே வந்துடுவான் டக்குட்டு. ஓகேவா. அந்த டைமில் வந்து ப்ராடக்ட் ஓனர் வந்துட்டு என்ன இஷ்யூ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் வந்து அப்ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவன் வந்து கால்ஸ் போயிட்டு இந்த மாதிரி அந்த வார் கால்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வார் ரூம்னு சொல்லுவாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ஸ்ட்ரீம் சிஸ்டம் இருப்பாங்க, நம்ம இருப்போம், நம்மளோட டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் இருப்பாங்க. இப்போ இஷ்யூ வந்து அப்ஸ்ட்ரீம் சிஸ்டம் கிட்ட அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் சிஸ்டம் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் திரும்ப ஃபைலை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபைலை போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைலை போட்டாங்கன்னா சரி ஓகே, நம்ம அதில் எந்த வேலையுமே கிடையாது. நம்ம ஃபைலை போட்ட உடனே அது பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம போய் ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் அந்த டெவலப்பர் தான் ட்ரிகர் பண்ணணும். அப்படி இல்லை அது வந்து ஈவெண்ட் ட்ரிவன் அப்படின்னா நம்ம வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபைலை போட்ட உடனே திரும்ப நம்ம பைப்லைன் வந்து ரன் ஆகி ப்ராசஸ் பண்ணி டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ரியல் டைமில் நடக்கிற ஃப்ளோ. நீங்கள் அப்புறமா இந்த வீடியோவை பார்த்துட்டு பொறுமையாக கேட்டுட்டு இந்த சினாரியோஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்கள் மைண்டில் ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் தான் வரும். ப்ராஜெக்ட் வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், பட் அதை நம்ம எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் மேட்ரு. ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இது எல்லாருமே சொல்லலாம். இந்த டவுட் கிளியரன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து
ஒரு 6+ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 6+ மேலே தான் இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன சினாரியோஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அது போக வேறு என்கிட்ட இந்த 2 கொஷின் கேட்டாங்க. இந்த 2 கொஷினுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன். நான் இந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாமே ஏன்னா இதுதான் வந்து பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணும், நீங்களும் இப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில். பட் ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அண்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து சோஃபார் யாருக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க. யார் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் டீம் தான் கொடுக்கணும். ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸ் டீம், ப்ராடக்ட் / பிஸ்னஸ் டீம். ஓகேவா? பிஸ்னஸ் டீம் ஆர் ஃபங்க்ஷனல் டீம்னு வச்சுக்கலாமே. ஃபங்க்ஷனல் எல்லாமே ஒரே தான், வேறு வேறு பேரில் இருப்பாங்க, எல்லாம் ஒன்று தான். ஸோ இவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் டீம் ஆக்சுவலாக ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் பிஸ்னஸ்க்கும் அந்த ஃபங்க்ஷனலுக்கும். ஆனால் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் டீம் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் இவங்களோட ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் டீமோட ரெக்யர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் லெவலில் இருக்கும். ஓகேவா? ஐ மீன் ப்ராடக்ட் டீமோட இது வந்து இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸை வந்து நம்மளோட இந்த டேபிளில் இருக்கணும், இந்த டேபிள் வந்து இந்த காலம், இந்த ஃபைலில் வந்து நீ வந்து இந்த டேட்டா தான் வச்சுருப்ப, இந்த காலம் லெவல் டீட்டெயில்ஸ்லாம். ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் வந்து காலம் நேம்ஸு, இந்த பிஸ்னஸ் கன்வர்ஷன் லாஜிக், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கு, இதெல்லாமே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கு, காலம் டீட்டெயில்ஸு, காலம்ஸ் டேபிள் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டீம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம ஒரு ETL பைப்லைன் டெவலப் பண்ண போகிறோம். இந்த ETL பைப்லைனில் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்னு ஒரு லேயர் இருக்குது. அது போக என்ன டேபிள், எந்த இது பக்கெட்டு, அதெல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், நம்மளே வந்து யோசிச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேவா? சோர்ஸ் டு லேண்டிங் இதெல்லாமே வந்து இந்த பேட்டர்ன். பட் ஆனால் இந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி 99% வந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணிட்டு போங்க, எனக்கு வந்து அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் வந்து இந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த டேட்டாலாம் வந்து நல்ஸ் இருக்கக்கூடாது, இந்த டேட்டாலாம் வந்து எனக்கு வந்து நியூமரிக்காக தான் இருக்கணும். அந்த வேலிடேஷன் ரூல்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, அது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டீம் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷனல் டீம் தான் கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனல் டீம் தான் வந்து கனெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டீம் வந்து கனெக்ட்ஸ் வித் நம்மளோட அப்ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு எல்லாரும் கூடயும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளோ வந்து இவங்க தான் சொல்லுவாங்க அந்த டைமிங் என்ன. அதாவது அப்ஸ்ட்ரீமில் வந்து இந்த டைமில் வந்து ஃபைலை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஜிசிபிக்கு வந்து இந்த டைமில், அதாவது நம்மளுடைய பக்கெட்டில் வந்து ஃபைல் வந்து இந்த டைமிங்க்கு வரும். டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டைமிங்க்கு பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைம் சென்சிட்டிவ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டீம் தான் கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே வந்து ஓனாக எதுவுமே வந்து டிசைட் பண்ண மாட்டோம். ஏன்னா இட்ஸ் ஆல் பைண்ட் வித் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ அதனால் ஃபங்க்ஷனல் டீம் தான் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங், த ஃப்ளோ அண்டு எல்லாமே வந்து இவங்க தான். நம்ம வந்து அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ETL பைப்லைன் வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் யார்கிட்டருந்து வருதுன்னா ஃபங்க்ஷனல் டீம்கிட்டருந்து வரும். ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க இதில். எங்களுக்கு ஏதாச்சும் இந்த கிளாரிஃபிகேஷன் நீடடான்னு கேட்குறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டீம் கூட தான் செக் பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் ஆர் பிஸ்னஸ் டீம். ஓகே, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ். நீங்களும் என்ன வேணாலும் இந்த இடத்துல சொல்லிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபங்க்ஷனல் டீம்
உங்களோட இதில் மாறலாம் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போய் வாங்குவீங்களோ நீங்கள் அந்த டீம் கூட சொல்லிக்கலாம். மோர் இந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப உங்களோட கரண்ட் டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட க்ளப் பண்ணி வச்சுக்கிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட மிக்ஸ்அப் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட இதில் உள்ளது, ஓகேவா. என்னோட ப்ரீவியஸ் இதில் ஃபங்க்ஷனல் டீம்னு சொல்லிட்டு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டீம் இருந்தாங்க, அவங்க தான் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து ப்ராடக்ட் டீம், அவங்க பிஸ்னஸ் டீமே வந்து டேரெக்டாக எங்களுக்கு அவங்களுக்குமே அதிலே பிஸ்னஸ் டீம்லேயே வந்து டெக்னிக்கல் பர்சன் இருப்பார், அவரே வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லுவார், ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து வேரி ஆகும். ஸ்டாண்டர்ட் இதுதான் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறது கிடையாது, இது வந்து நீங்கள் சொல்கிறது தான். ஸோ அதனால் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த ரெக்யர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கான்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட இதில் கான்ஃப்ளூயன்ஸில் இருக்கும், ஓகேவா. கான்ஃப்ளூயன்ஸில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மெயிலில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜீராவில் வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், டாக்குமெண்ட் இன் ஜீரா, ஓகேவா. டாக்குமெண்ட் இன் ஜீரா. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஜீராவில் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இதில் செஷனில் பார்க்கலாம். பட் இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஃப்ளோ. கான்ஃபரன்ஸில் இருக்கலாம், கான்ஃபரன்ஸில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி இப்போ ரெக்யர்மெண்ட் வருதோ அந்த டாக்குமெண்ட் அப்படியே சொல்லிடுங்க. நம்ம இப்போ டாக்குமெண்ட் வந்து கான்ஃபரன்ஸில் இருக்கா, நீங்கள் அதையே சொல்லிடுங்க. எங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து கான்ஃபரன்ஸில் இருக்கும். கான்ஃபரன்ஸில் அவங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க, அதில் லிங்க் இருக்கும், அதை அப்படியே ஜீராலையும் போட்டுருவாங்க. ஸோ கான்ஃபரன்ஸில் டேட்டா அந்த ரெக்யர்மெண்ட் இருக்கும், மெயில் அனுப்பி இன்டிமேட் பண்ணுவாங்க. அது போக ஜீரா அந்த ஸ்க்ரம் கால்ஸ்லாம் நடக்கும், அதில் வந்து ஜீராலையும் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் தான் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அது வந்து இதுதான் வந்து ஃப்ளோ, ஓகேவா. இது வேறு இதுலேயும் வராதான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி தான் வந்து என்னோட இதில் இப்படி தான் ரெக்யர்மெண்ட் வரும். சம்டைம்ஸ் வந்து இந்த எக்ஸல் இதிலலாம் வரும். எக்ஸல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் அந்த பேஜ்லேயே ஆட் பண்ணி விட்ருவாங்க அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஃப்ளோவில் தான் வரும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இது இந்த ப்ராஜெக்டோட, ஓகேவா. ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட் மொத்தம் என்னெல்லாம் என்விரான்மெண்ட் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குற மாதிரி தான், ஓகேவா. நீங்கள் வந்து ரியல் டைமில் உங்கள் இதில் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக என்ன என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நான் என்னோடய ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் கடுப்பான என்விரான்மெண்ட்ஸ் தான் இது, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து டெவ்வில் தான் வந்து நீங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிங்க, உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் இருக்கும், யூஐ ஆக்சஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெவ்வில் வந்து இது பண்ணுவீங்க. டெவ்வில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெவ்வில் டெவலப் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் ப்ளஸ் டெவலப்பர் டெஸ்டிங் நீங்களே டெஸ்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக. அதாவது இந்த ஸ்மோக் டெஸ்டிங் சொன்னேன்ல, ஸ்மோக் டெஸ்டிங்னா நீங்களே பாசிட்டிவ் நெகட்டிவ் சினாரியோ வச்சு டெஸ்ட் பண்ணுறது, ஸ்மோக் டெஸ்டிங். ஸோ இது வந்து டெவலப்பரே பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து QAல வந்து டெஸ்டிங் டீம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. டெஸ்டிங் டீம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ராட் இருக்கும். ப்ரீ ப்ராடில் வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ராடுக்கு முன்னாடி இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா தான் ப்ரீ ப்ராடுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராடு, ஓகேவா. இந்த ஃப்ளோ தான். பட் ஆனால் சில கம்பெனிஸில் வந்து நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா. இது வந்து வேரி ஆகலாம். டெவ்வு, QA, ஸ்டேஜின்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கலாம், இல்லைனா UAT ஒரு என்விரான்மெண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராடு, அப்புறம் ப்ராடு. இவ்வளோ என்விரான்மெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு சினாரியோ பேஸ் பண்ணி அது வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக. சில இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவ் இருக்கும், அடுத்து டேரெக்டாக ப்ராடு தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இன்டர்மீடியட்டில் எதுவுமே இருக்காது. டக்குன்னு டெவலில் டெவலப் பண்ணுவாங்க, டெவலே டெஸ்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு ப்ராடக்ட் புஷ் பண்ணி விட்ருவாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த என்விரான்மெண்ட்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த 4 என்விரான்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுவோம், நாங்களே டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் போவோம். ஏன் அப்படின்னா நம்மளே இங்கே டெவலே டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்டிங் டீமில் வந்து நமக்கு வந்து பெருசாக இஷ்யூ வராது. ஸோ QA போவோம், அதில் வந்து டெஸ்டிங் டீம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ராடில் வந்து ஜஸ்ட்டு ஒரு இதில் தான் வந்து ட்ரையல் ரன் பண்ணுவாங்க, ஓகேவா. ட்ரையல் ரன் அப்படின்னா
ப்ராடில் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நமக்கு வந்து இதில் டேட்டா வருது இல்லை, இது வந்து ப்ராடில் வரதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராடில் வந்து நம்ம அப்ஸ்ட்ரீம் சிஸ்டம் கூட அவங்களோட என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 30 நாளைக்கு ஓடும். ஒரு 30 நாளில் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஓடும். 3 வீக்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஃபைலை வந்து நம்மளோட ப்ரீ ப்ராட் என்விரான்மெண்ட்லேயும் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அவங்க கரெக்டாக அவங்க எக்ஸிஸ்டிங்காக ஒரு பைப்லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பைப்லைனையும் வந்து அவங்க வந்து ஃபைலை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ் லேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சினாரியோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா ப்ரீ ப்ராடில் வந்து ஒரு 2 வீக்ஸ் போடுவாங்க, ஃபைலை போடுவாங்க. 2 வீக்ஸ் அப்படியே ஃபைலை போடுவாங்க. என்ன எதாவது எக்ஸிக்யூட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 வீக்ஸ் எந்த ஒரு இஷ்யூமே வரல. அதாவது ப்ரொடக்ஷன் டேட்டாவே போடுவாங்க. எந்த ஒரு இஷ்யூமே வரல அப்படிங்கிறப்போ டக்குன்னு வந்து ப்ராடக்ட் மூவ் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராடில் தான் வந்து ட்ரையல் ரன் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் என்விரான்மெண்ட். ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் சொல்கிறது தான். எங்கள் இதில் நீங்கள் வந்து டெவ் இருக்கும், ப்ராட் இருக்கும், அவ்வளோதாங்க. டெவ்லேயே நாங்கள் வந்து எல்லாமே டெஸ்ட் எல்லாமே பண்ணிடுவோம். QA டீமும் டெவ்லே டெஸ்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம், அவங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இல்லை எனக்கு டெவ் QA ப்ராட் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் ட்ரையல் ரன்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னா அதுவும் ஃபைன் தான். ஓகேவா? இது எல்லாமே வந்து எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்ணுவாங்கங்கிறது கிடையாது. இது வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக். நான் வந்து இந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த இதிலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது டெவ் இருக்கும், QA இருக்கும், ஸ்டேஜ் இருக்கும், UATன்னு ஒன்று இருக்கும், ப்ரீ ப்ராடுன்னு ஒன்று இருக்கும், ப்ராடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ப்ராடில் ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா அந்த இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அது எல்லா என்விரான்மெண்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சரியான தலைவலி. இது வந்து எங்கள் கம்பெனியில் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து ஒரு ஹெக்டிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் கிடையாது. ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா 4 என்விரான்மெண்ட்லையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்ம மறந்துடுவோம். அஃப்கோர்ஸ் நான்லாம் வந்து டெவ் QAல நான் தொட்டதே கிடையாது. UAT வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக UATயில் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரீ ப்ராடில் டெஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இதுவும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு டெவ் ப்ராடு அவ்வளோதான். டீமை பொறுத்தளவுக்கு அதர் டீம்ஸில் வந்து 3 என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க, டெவ் QA ப்ராடுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ இருக்கிற டீமில் டெவ் ப்ராடு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது சப்போர்ட் ஒர்க்குங்கிற மாதிரி, அதனால் டெவ் ப்ராடு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சினாரியோ ஸ்பெசிஃபிக். நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் டிசைட் பண்ணுறதா, ஓகே இன்டர்வியூக்கு போக போகிறோம், நம்ம வந்து டெவ் QA இந்த இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா? 4 என்விரான்மெண்ட்டு. இப்போ 4 என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா, இன்கேஸ் ப்ரீ ப்ராடக்ட் ட்ரையல் ரன்னில் இஷ்யூ வந்ததுன்னா அதை ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் வந்து டெவ்வில் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து QAல டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துல இஷ்யூ வந்தாலும் நம்ம வந்து டெவ்விலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ ப்ராடில் இஷ்யூ, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் சொன்னோம், ப்ராடில் இஷ்யூ டக்கு நம்ம வந்து டவுன் ஸ்ட்ரீம் நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு வந்து ஃபைலை கொடுத்து விட்டு அவங்களோட டிபெண்டன்ஸை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரீ ப்ராடில் டக்குன்னு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை ப்ராடுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெவ் அண்ட் QA வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஓகேவா? இது அதே மாதிரி இது சிம்பிள் கான்செப்ட் தான். நான் வந்து ரியல் டைமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ரியல் டைமில் போய் கூட நீங்கள் கற்றுக்கோங்க. ரியல் டைமில் போயிட்டு உள்ளக்க போயிட்டு கூட நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து தெரியாது. ஓகே, ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கும், அவங்கவுங்க சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஏன் அகெயின் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக போனதுனால நமக்கு வந்து இன்டெப்த்தாக எதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற ரீசனில். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். க்ளவுட் அண்ட் ஜாப்னா என்ன, இதில் என்ன பண்ணுறோம், ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணுறோம், அதில் ஆர்கெஸ்ட்ரேஷனாக என்ன எல்லாமே சொல்லிவிட்டு இந்த செஷனில் வந்து ஜஸ்ட் நான் வந்து அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருந்ததை ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டியிருக்கேன். வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.